முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டீங்க. இந்த பணமே வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏழை அப்பாவி மக்கள். அதை விட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை விட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முதியவருக்கு, வயது முதிர்ந்த பெண்ணுக்கு, வயது முதிர்ந்த ஆணுக்கு, உடல் உழைப்பு தொழிலாளிகளாக நீங்கள் இதுல வந்து அடையாளப்படுத்துகிறவங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்துட்டு போட்டோம் சார். ஒரு 1500 2000 மாசம் கொடுக்கலாம். அந்த அளவிற்கு இந்த திட்டத்தில் முறைகேடு நடக்கு. அதனால முதல்ல முறைகேடு நடக்க என்னுடைய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 2152 கோடி ரூபாய் கல்விக்கு தரலன்னு சொன்னாரு. நீங்க தான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தையே ஏத்துக்கிடலையே. ஒண்ணு சார், நீங்க எடுக்கிற முயற்சி அத்தனையும், நீங்கள் எடுக்கிற பொய்யும் கட்டமைக்க முயற்சிக்கிற பொய் அனைத்தும் அந்து போகுது, ரீல் அந்து போகுது. இப்ப வேற வழி இல்லாம இப்ப எங்களை மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றீங்க. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறை ஒழுங்காக ஆய்வு செய்து, முறையாக ஆய்வு செய்து இந்த பணம் எப்படி இணைப்புல இருங்க, தயவு செஞ்சு இருங்க.